Article 124 Clause 2 சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே பிரசிடென்ட் மூலியமாக தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல். இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, இந்த அப்பாயின்மெண்ட் ஒஃபிஷியலாக நடக்குது வித் த பிரசிடென்ட் சிக்னேச்சர் அண்ட் சீல் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் இங்கே தன்னிச்சையாக அவர் முடிவு பண்ண மாட்டார், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். 2014 பார்லிமெண்ட் ஒரு NJAC அதாவது நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கொலிஜியம் சிஸ்டமுக்கு பதிலாக தான் இந்த NJACயை கொண்டு வந்திருப்பாங்க. பட் 2015 சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் அவங்க பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் படி NJACயை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2015 அப்புறம் கொலிஜியம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணப்படுது. கொலிஜியம் சிஸ்டமில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. கிளாஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பற்றியும் சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களோட ஒர்க்கிங் பீரியட் எப்படியெல்லாம் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 65 ஏஜ் அட்டைன் ஆன உடனே அவரோட பணி முடிவடையுது. ஆல்சோ அவர் தானாக முன் வந்து ரிசைனும் ஆகலாம். அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும் அண்ட் ஜட்ஜை ரிமூவும் பண்ணப்படலாம். அதை பற்றி கிளாஸ் 4ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டிகல் 124. டு கன்க்ளூட், மொத்தம் 3 வழி இருக்குது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய பணி முடிவடைகிறதுக்கு. ஒன்று 65 இயர்ஸ் ஆன உடனே அவரோட பணி முடிவடையுது. செகண்ட் ஒன் தானாக முன் வந்து ரெசிக்னேஷன் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கறது. தேர்ட் ஒன் ரிமூவல்.